பிக் பாஸ். இன்றைய பிக் பாஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நேற்றைய பிக் பாஸும் இன்றைய பிக் பாஸும் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்கில் தான் ரன் ஆனது. நேற்று வந்து காருக்குள்ளே யார் அப்படிங்கிற டாஸ்க் வந்து, அதாவது ஃபைனல் ரவுண்டு போகிறதுக்கான கோல்டன் டிக்கெட், அந்த டிக்கெட்டுக்கான டாஸ்க் வந்து போனது. சுஜாவும் ஸ்னேகனும் பாயிண்ட்ஸ் டேபிளில் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. சுஜா ஆல்ரெடி ஒரு டாஸ்க் பண்ணலை அப்படிங்கிறனால ஆப்வியஸ்லி அவங்க வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் ரொம்ப லோவில் தான் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்து நேற்றே வந்து இறுதி வரைக்கும் வந்து போராடிட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் வந்து 23 மணி நேரங்கள் கடந்தும் 2 பேரும் தங்களோட மன உறுதியை வந்து நிரூபித்தாங்கன்னு சொல்லலாம். உண்மையிலே சுஜா கிட்ட நான் இந்த அளவு எதிர்பார்க்கல. ஏன்னா ஒத்த காலில் நிற்கிறப்ப அந்தளவு அவங்கக்கிட்ட ஸ்டெமினா இருக்காது. கண்டிப்பாக வந்து தோற்றுருவாங்க அப்படின்னு தான் நினச்சேன். ஒரு வில் பவரோடு வந்து அவங்க நின்னது வந்து என்னை உண்மையிலே ஆச்சரியப்படுத்தினது. அதே மாதிரி ஸ்னேகன் பொறுத்த வரைக்கும் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டா அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் உழைக்கிறாங்க. ஸ்னேகனுக்கு போட்டியாக சுஜாவும் வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக கடைசி வரைக்கும் போராடக்கூடிய அந்த தன்மை ரெண்டுமே வந்து ஒரு வியப்பாக தான் இருந்தது. ஏன்னா அந்த டாஸ்கோட கஷ்டம் உங்களுக்கே தெரியும். ரெஸ்ட் ரூம் போகாமல் எவ்வளவு நேரம் வந்து நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயம், சாதாரண விஷயம் இல்லை. 2 பேரோட அந்த வில் பவரும் வந்து கண்டிப்பாக வந்து பாராட்டுக்கு உரிய ஒன்று தான். இந்த போட்டியை வந்து கடைசியாக கடுமையாக்குனப்போ வந்து ஃபுட்போர்டு அடிக்கிற அந்த இது வந்து கொடுத்தாங்க. ஃபுட்போர்டு அடிக்கிறப்போ ஒரு கால் தொங்கணும், ஒரு காலில் தான் வந்து அங்கே பேலன்ஸ் கொடுத்து நிற்கணும் அப்படிங்கிறதான். ஆனால் ஸ்னேகன் வந்து இன்னொரு காலை வந்து பேலன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணார். அந்த காரணத்தினால வந்து ஸ்னேகன் தோற்கடிக்கப்பட்டார். பொதுவாக ஒரு ஓட்டப்பந்தயத்தில் வந்து 2வது வர்றவங்க வந்து தோத்த வந்து ஒரு மில்லி செகண்ட்ஸில் தான் தோற்றுருப்பாங்க. அதுதான் வந்து கேம். அந்த மில்லி செகண்ட்ஸில் அவர் தோத்துட்டாரு அப்படிங்கிறக்காக அவர் முயற்சி பண்ணல, அவர் வந்து எந்த ஒரு ப்ராக்டிஸும் சரியாக பண்ணலன்னு இல்லை, அவரும் கடுமையாக தான் உழைச்சிருக்காரு. அதே போல் ஸ்னேகன் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்தினால தான் இந்த கேமில் வந்து அவர் தோல்வியை சந்திக்க நேர்ந்தது. ஆனால் இந்த தோல்வியை வந்து அவரால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா இதை வந்து கணேஷ் வந்து வேவு பார்த்து பிக் பாஸ்கிட்ட சொல்லியிருந்தாங்க. பிக் பாஸ் கிட்ட அந்த மாதிரி ஸ்னேகன் வந்து இதை மாதிரி தான் பண்ணுறாரு அப்படிங்கிற சொன்னதுக்கப்புறம் சுஜா வெற்றியாளர் நீங்களே அறிவிங்கிறாரு. கணேஷ் போய் அந்த ரீசனை சொல்கிறப்போ வந்து ஸ்னேகன் ரொம்ப கோவப்படுறாரு. நான் தோத்துட்டேன், மக்கள் நாங்கள்லாம் வந்து முடிவு பண்ணிட்டோம், அதனால் நீங்கள் வந்து இறங்கிருங்க, சுஜா தான் வின்னர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஏற்றிருப்பேன். ஆனால் நான் ஏமாத்துறேன் அப்படிங்கிறது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. நான் ஏமாத்தலை, எனக்கு கால் அப்பப்போ பட்டது, நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஆர்கியூ பண்ணார். அதுக்கடுத்து ரொம்ப வந்து கோபமாகவும் இன்னொரு விஷயம் சொன்னார். இந்த டாஸ்க் வந்து அதுக்கடுத்து பிக் பாஸ் முடிச்சு வச்சதுக்கப்புறம் சுஜா தான் வின்னர் அப்படின்னு முடிச்சு வச்சதுக்கப்புறம் எல்லாம் உள்ளே போனதுக்கப்புறம் பெட்ரூமில் உட்காந்து ரொம்ப நேரம் அழுதாரு. நான் கமல் சார் வந்தோடனே நான் சொல்லிட்டு கிளம்புறேன், நான் இது வரைக்கும் எந்த ஒரு டாஸ்க்லையும் ஏமாற்றி பண்ணல, நான் மனசாட்சிப்படி கரெக்டாக தான் ஆடுறேன், போங்காட்டம் ஆடலை அப்படிங்கிறத ரொம்பவே ஆர்கியூ பண்ணார். அதனால் நான் கமல் சார் வந்தோடனே இந்த வாரம் சொல்லிட்டு நான் வெளியே கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக சொன்னார். உண்மையிலே ஸ்னேகன் போக மாட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அவரோட ஆதங்கம் எதற்காக அப்படின்னா அடுத்த வாரம் நாமினேஷனில் நம்மளை பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட அவருக்கு இருந்திருக்கலாம். இந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்க்குறப்ப வந்து சுஜாக்கு வந்து ரொம்பவே வில் பவர் இருக்குது. சுஜா இன்னைக்கு ஒரு பாயிண்ட் வேற மென்ஷன் பண்ணாங்க, நான் 15 ஆண்டுகளாக வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், ஆனால் என்னை யாருக்குமே தெரியாது, வெற்றி அப்படிங்கிறத நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, நீங்களாவது நிறையா வெற்றியை வந்து அனுபவிச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ வந்து அவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக எவ்வளோ நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த இதை வந்து ஃபீல்டுலேயும் அவங்க நிறையா பண்ணியிருப்பாங்க, இருந்தாலும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கல. அந்த தளம் இது வந்து சரியான தளம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தன்னோட திறமையையும் தன்னோட வில் பவரையும் அவங்க நிரூபிக்க முயற்சி பண்ணுறாங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இந்த வில் பவர் மூலம் இறுதி வரைக்கும் போய் அவங்க வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்ற கண்டஸ்டண்டோட கம்பேர் பண்ணுறப்ப சுஜாக்கு வந்து சப்போர்ட் கம்மி தான் இப்போ உள்ளே இருக்கிறவங்கல்ல. இது வரைக்கும் அந்த கோல்டன் டிக்கெட்டுக்கான டாஸ்கில் வந்து லீடிங்கில் இருக்கக்கூடியது பிந்து. இந்த கார் டாஸ்க் வந்து இன்னும் வந்து பாயிண்ட்ஸ் அப்டேட் ஆகலை. இதில் ஜெயிக்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபைனல் ரவுண்டு போகிறத உறுதி செஞ்சுருவாங்கங்கிற மாதிரி தான் பிக் பாஸ் சொன்னார். ஸோ இதுக்கு வந்து பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் எந்த பேஸில் அவங்க பாயிண்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியல இது வரைக்கும். இன்னைக்கு நடந்த எபிசோட், இந்த 2 நாள் எபிசோடில் வந்து ஸ்னேகனுக்கான ஆதரவு வந்து மக்கள்கிட்ட அதிகரிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு விஷயத்தில் இறங்கி அதில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறக்காக வெற்றிக்காக இறுதி வரைக்கும் விட்டு கொடுக்காம தொடர்ந்து வந்து போராடுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இங்கே வாழ்க்கையில் எல்லாருமே ஒரு விஷயத்த பாதியிலே விட்டு போயிருப்போம். எந்த ஒரு முயற்சியும் கைவிட்டாதான் தோல்வி. அந்த வகையில் வந்து சுஜா கடைசி வரைக்கும் கைவிடாமல் இறுதி வரைக்கும் வந்து போராடினாங்க. இது எல்லாமே வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இந்த விஷயத்த நம்ம லைஃப்பில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பின்பற்றினோம்னா கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கிட்ட லட்சியத்தில் ஜெயிக்கலாம். எந்த ஒரு முயற்சியும் கைவிட்டால்தான் தோல்வி. இது பல பேர் பல வாசகங்களை சொல்லி நம்ம கேட்டிருப்போம்.
இன்று அனுபவ ரீதியாக வந்து இந்த 2 நாள் எபிசோடில் ஸ்னேகன் மற்றும் சுஜா மூலம் வந்து நம்ம தெரிஞ்சிருப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.